அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா ரெண்டு பேர் இந்த வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். நம்ம பண்ணுறதான் இங்கே சரி, நம்மளை கேட்குறது இங்கே ஆளே கிடையாது. நான் வந்து ஒரு பிரபலமிக்க ஒரு இயக்குனருடைய தத்து பிள்ளை, இந்த பக்கம் நான் பயங்கரமான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் பெரிய கை. எங்கள் வீட்டில் எல்லாரும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டோட டையில் இருக்கிறாங்க. அதனால் என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. நான் கொஞ்சம் வேற மாதிரி ரகமாக்கும் அப்படின்னு ஒருத்தர் சிங்கிள்ஸ் கூப்பிட்றாரு, கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு, சாவடிச்சிருவன் சொல்கிறாரு, நிறைய வார்த்தைகளை விட்டாப்புலையே. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்களை ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு தாயை பார்த்து காமம் பண்ணி தானே குழந்தை பெற்றீங்க, ஏண்டா நீங்கள் காமம் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது உண்மை. நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுற காமமும் இந்த நாய் காதலும் அந்த உண்மையான கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதலும் ஒன்னாடா அப்படின்னு நம்ம கேட்டோம். என்னென்ன வார்த்தைகள், காமம் செய்து தானே குழந்தை பெற்றீங்க, வெள்ளை பண்ணி, இவெல்லாம் யார், செருப்பை எடுத்து அடிப்பேன், செருப்பை சாணியில் முக்கி அடிப்பேன், ஏகப்பட்ட வார்த்தைகள். ஸ்கேம்ட்ரா, அப்புறம் என்னது காஞ்சூரிங் சாண்ட்ரா, இப்படி நிறைய வார்த்தைகளை வச்சு புண்படுத்தினாங்க. அதை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சக பெண்மணியை, சக கண்டஸ்டண்ட்டை காரை திறந்து கீழே காரால் எட்டி உதச்சி தள்ளி விடணும். அது கேமுக்காக பண்ணியிருந்தா அது வேறு. ஆனால் அது கேமுக்காக அவங்க பண்ணலை. பார்வதியும் கமர்தனும் ஓப்பனாக இதை சொல்லியிருக்காங்க. காலையில் திவ்யா இறங்கின பிறகு சுபிக்ஷா வந்து ஒரு பேச்சை போடுறாங்க பார்வதி கிட்ட. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் அப்போ கேமுக்காக தான் சாண்ட்ராவை தள்ளினீங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது, அதுக்காக கிடையாது. அவங்க ஒன்று எங்களை பேசினாங்க, அதுக்காக நான் வந்து தள்ளினே தவிர்த்து கேமுக்காக கிடையாது. அப்போது கேமுக்காக தள்ளலை அப்படிங்கிறது அங்கே அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமாக தான் இவ தள்ளியிருக்கான்றதும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா, இதை வெளியில் இவங்களுடைய ஆட்கள் இன்னமும் உருட்டிக்கிட்டு, இன்னமும் இது அன்ஃபேரு, விஜய் சேதுபதி செய்கிறது மிகப்பெரிய அன்ஃபேரு அப்படின்னு கூவிக்கிட்டு இருக்காங்க. சாவுங்கடான்ற, விஷத்தை குடிச்சிட்டு சாவுங்கடான்ற. நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட அந்த சம்பவம் இன்னைக்கு நடந்துருச்சு. நான் ஏன் இவ்வளோ லேட்டாக இந்த வீடியோ போடுறேன்னா, நான் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு அப்டேட் வந்தது. என்னென்னா, வெறும் ரெட் கார்டை மட்டும் கொடுத்துட்டு வார்னிங் கொடுத்து, ரெட் கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்து அவங்கள அந்த வீட்லேயே இருக்க வச்சிட்டாங்க. நீங்கள் 3வது ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா, கமருதனும் பார்வதி, கமருதன் வந்து இவர் சாண்ட்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாப்புல, பார்வதியும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி அவங்கள வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டாங்க. இது வந்து ஃபைனல் வார்னிங்கு. இதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இவங்களுக்கு அதாவது நெக்ஸ்ட்டு நீங்கள் எதனா பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வெளியில் போக வேண்டியதான் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஓகே, ஒருவேளை இருக்கலாம் போல இருக்கே, இருக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம ஆட்கள் பண்ணக்கூடிய ஆட்கள் தானே. அதனால் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா தான் நமக்கு கன்ஃபார்ம்டான நியூஸ் வந்துச்சு. ரெண்டு பேரும் அஃபிஷியலி இந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் ஏற்றலை, ஏவி ப்ளே செய்யப்படலை, அப்படியே பேக் ஸ்டேஜ் வழியாக அனுப்பி விட்ருக்காங்க. மக்கள் முன்னாடி அவங்கள காட்டவே இல்லை. 2வது ப்ரோமோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். விஜய் சேதுபதி அங்கே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் சொல்லுவார். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலாம். நீங்கள் கமருதன் கிட்ட நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், வார்த்தையை விடுறீங்க, விடாதீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், அதை வந்து கேட்கல. இப்போ உங்கள் அம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க, என் பொண்ணு பார்த்தீங்களா வந்து இன்னொரு பொண்ணை எப்படி வந்து காலால் எட்டி மிதித்து கீழே தள்ளினா பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு உங்கள் அக்கா வந்து ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க, உங்களை வந்து ரொம்ப பெருமையாக வந்து உங்களை வரவேற்பாங்க. அதனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி 2 ரெட் கார்டு வரலாற்றிலேயே, அதாவது பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரே சீசனில் 2 பேருக்கு அட் அ டைம் ரெட் கார்டு கிடைச்சது இந்த சீசன் தான். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ரெட் கார்டு வாங்கி வெளியேறிய முதல் பெண் கண்டஸ்டன்ட் நம்ம பீட. எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய பெருமை, யாருக்குங்க கிடைக்கும் இந்த பெருமை? எவ்வளோ பெரிய அங்கீகாரம் தெரியுமா இது?
என்னங்க ஆஸ்காரு, இதுதாங்க பெரிய மேட்ரு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்த அவமானம் தேவையா? இந்த அசிங்கம் தேவையா? இப்படி அசிங்கப்பட்டு ஏற்கனவே சர்வைவர்னு ஒரு ஷோவில் போய் இப்படி தான் அசிங்கப்பட்டு வெளில வந்தேன். இந்த நிகழ்ச்சியாச்சும் வாயையும் அடக்க வேண்டியதாக அடக்கிட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்லையா? தேவையா? இப்போ உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க? நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது இந்த போத்தன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் அடுத்து எதனா இன்டர்வியூ கொடுக்கட்டும், அவனுக்காக தாங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிட்ரலாக பார்வதினால கமருதனுடைய கெரியரே போச்சு, வாழ்க்கையே போச்சு. பிரதீப் ஆண்டனிக்கு என்ன ஆச்சு? மகத்துக்கு என்ன ஆச்சு? சரவணனுக்கு என்ன ஆச்சு? விஜய் டிவியில் அவர் எங்க சீசன் 3 இப்போ தான் அவர் மகாநதின்னு ஒரு சீரியலில் கொஞ்சம் ஒரு மாதம் நடிச்சாப்புல. அதுக்கப்புறம் அவர் ஆளே காணோம். அவர் கேரக்டர் கொண்டுட்டாங்க. அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணார் ஹாட் ஸ்டாரில், அவ்வளோதான். மகத்துக்கு இன்னும் அது கூட இல்லை. ஏன்னா சரவணன் அவர் கல்லூரி படிக்கக்கூடிய காலங்களில் பண்ண தவறு அது. இப்போது லைவாக 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. இவனை எந்த டைரக்டர் எந்த சீரியலில் ஹீரோவாக அப்பாயின்ட் பண்ணுவான், இல்லை இவன் கூட எந்த ஹீரோயின் நடிப்பான், இவனை வச்சு எந்த ப்ரொடியூசர் படமோ சீரியலோ எடுப்பாங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? வந்த ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை பார்வதி கூட பேசாத, பார்வதி கூட பழகாத, அவன் உன்னை முதுகில் குத்துறா, அவனை யூஸ் பண்ணுறா, அவளை நம்பாத அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருந்தானா இது நடந்திருக்குமா? ஸோ கூடவே இருந்து மொத்தமாக கமருதனை காலி பண்ணது போத்தன். இந்த பக்கம் பார்வதியுடைய வாழ்க்கையை முடிச்சது யாரு? அவங்க அம்மா. ஒரு தாயா ஃபேட்மேன், வெளியில் இருக்கிற இந்த ஃபேட்மேன் குண்டு மனிதர், ஒரு தாயா தான் பொண்ணு தப்பு பண்ணும்போது அது தப்புன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் போய் அவங்களுக்கு முட்டு கொடுத்து அதை சப்போர்ட் பண்ணி அவளை இன்னும் ஏற்றி விட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் யார் பேச்சு கேட்டு? குண்டு மனிதர் பேச்சை கேட்டு. அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணை கேம் தனியாக விளையாட சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள், இது எதையுமே சொல்லலை. ஒரே விஷயம், அவங்கள போய் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் எது சொன்னாலும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். போங்க, ஜாலியாக அங்கே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எல்லோரும் கூட பேசுங்க, வந்துடுங்க. இதை நம்பி அந்த அம்மா போய் அந்த அம்மா சும்மா விட்டுருந்தா கூட தான் பொண்ணை 2 அடியை போட்டு இல்லைனா 2 வார்த்தையை சொல்லி திட்டி, ஏம்மா என்னம்மா நீ இவ்வளோ கேவலமாக. ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, இதை விட எல்லா நியூஸ் சேனல், எல்லா சோஷியல் மீடியா பக்கங்கள், நியூஸ் மீடியாஸ் எல்லாத்துலேயும், எல்லா மேகசின்ஸ் எல்லாத்துலேயுமே, இந்த என்டர்டைன்மெண்ட் மேகசின்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு வந்துருச்சு, பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கு. பிக் பாஸில் 2 கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரே டைமில் ரெட் கார்டு கிடச்சி வெளியேறியிருக்காங்கன்ற நியூஸ் வந்துருச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டு, வேர்ல்டு ஃபுல்லாக பரவிருச்சு. நீ எங்கே போவ? மூஞ்சை வச்சுக்கிட்டு, இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ எங்கே போவ? இது பார்வதியினோட குடும்பத்துக்கும் கமருதனுடைய குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய அசிங்கம். காலத்துக்கும் இந்த அசிங்கம் உங்களுக்கு மறையவே மறையாது. 3வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறா. ஆக்சுவலாக அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, பார்வதி ஏதோ ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல வரும்பொழுது திவ்யா எந்திரிச்சு திட்டியிருக்காங்க. திவ்யா அடிக்கவே போயிட்டாங்களாம். அப்போ இவர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் திவ்யா கோவப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவை உட்கார வச்சிருக்காரு. அதில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தேர்ட் ப்ரோமோவில் பார்த்துருக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க, கமருதன் கிட்ட தான் போய் சொல்கிறாங்க, நாங்கள் படித்து சொன்னோமே, அவள் பேச்சை கேட்காத. இதில் வினோத் இருக்கார் பாருங்க, அந்த மனுஷன் காலில் உள்ளாத குறையாக சொன்னார், வேணாண்டா அவள் பேச்சு கேட்காத. எல்லாருமே சொன்னாங்க. இந்த போத்தனு அரோராவை நம்பாதன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா, அரோரா கூட இருக்கும்போது தான்டா இவன் ஹீரோன்னு தெரிஞ்சான் மக்களுக்கு. அரோரா கூட இருக்கும்போது தான் கமருதனுக்குள்ள இப்படி ஒரு நல்ல குணங்கள் இருக்கிறதே மக்களுக்கு வெளியில் தெரிஞ்சுது. ஏன்னா அங்கே டாக்ஸிசிட்டி இல்லை. பார்வதி கூட என்னைக்கு அவன் சேர்ந்தானோ மொத்த டாக்ஸிசிட்டியும் அவனுக்குள்ளே வந்துருச்சு. அவன் என்ன செய்கிறான், என்ன பேசுகிறான், என்ன பண்ணுறான், அவனுக்கு எதுவுமே தெரியல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பார்வதி சொன்னா செய்யணும், பார்வதி நில்லுனா நிற்கணும், பார்வதி உட்காரணும். நாய் குலைச்சது எல்லாமே இவங்க பண்ண செல்மிஷன் தான் அப்படிங்கிறது இவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க.
ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இது தப்புன்னு உணரணும், இதை செய்யக்கூடாது, இது தப்புன்னு. பண்ணிட்ட பிறகு அதை மனசார உணர்ந்தாலும் பரவாயில்ல, பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாரி கேட்டுடலாம், முடிஞ்சு. வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணிக்கலாம், முடிஞ்சு. நேற்று என்ன பண்ணிக்கல, இன்றைக்கி நான் பண்ணுறேன். நேற்று என்ன பண்ணாங்க, அந்த டாஸ்கில் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம், அப்படி இருக்குது, சரிங்களா? அது வந்து ஒரு டீம் கேமாக விளையாடலாம். இந்த டாஸ்க் வந்து இண்டிவிஜுவல் டாஸ்க். நீ அப்போ யாரை முதல்ல தள்ளி இருக்கணும், அந்த பிளானை போட்ட விக்கல்ஸை தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து குரூப்பாக தள்ளி இருக்கணும். ஆனால் நீங்கள் யாரை டார்கெட் பண்ணீங்க, உங்களை நீங்கள் அவங்கள ஸ்கேம்ன்றான்னு சொன்னதுனால அவங்க பதிலுக்கு உங்களை கலாய்க்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள பிளான் பண்ணி கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வெளில தள்ளி விட்டீங்க. சரி, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்போயாச்சும் கொஞ்சமாச்சும் மனசு இறங்கி, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்படி ஆயிடுச்சே ஃபீல் பண்ணிங்களா? இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க, ட்ராமா பண்ணுறாங்க, சீன் போடுறாங்க, மெடிக்கல் இருக்குது, ஒன்றும் செத்துற மாட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு. செத்துருந்தா என்ன ஆயிருக்கும், ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. என்ன ஆயிருக்கும், வீட்டில் அண்ணன் இருக்கார், வீட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்மளை எப்படியாச்சும் கேஸில் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் அட்வொகேட்ஸு. காலில் விழுவுறான், எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ சாண்ட்ரா காலில் விழுற? ஏண்டா ஒரு 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 கண்டஸ்டண்ட்டை, ஒரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டை என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசக்கூடாதோ அந்தந்த வார்த்தைகள் எல்லாமே நீ பயன்படுத்தி பேசிட்டடா. பேசிட்டு எப்பட்றா போய் காலில் விழுவுற? அவன் அங்கே இருந்துன்னு மன்னிப்பு கேட்குறான், நான் பண்ணது ரொம்ப தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க சாண்ட்ரான். வெக்கமா இல்லை? எனக்கு நிஜமாவே தோணுது, இவங்கெல்லாம் சோறு தான் திங்கிறாங்களா? இந்த பூனாக்கா நம்ம சொன்ன பாருங்க, இந்த பூனாக்கா இன்னமும் முட்டு கொடுக்குது பார்வதிக்கு. அன்ஃபேரான விஷயமா. அதாவது இவங்கெல்லாம் வந்து உண்மையான ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்க ரசிக்கக்கூடிய அந்த ஒரு செலிப்ரிட்டி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் அவர்களுடைய கண்களுக்கு தெரியும். இவங்க ஃபேன்ஸ் கிடையாது, இவங்க பிஆர் அப்படிங்கிறதுனால, காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு லூப் ஹோல் இருக்குமா, அதை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, அதை வச்சு அப்படியே இதை வந்து டைவர்ட் பண்ணிட மாட்டோமா, இல்லை இதை டைல்யூட் பண்ண மாட்டோமா, இல்லை இதை வந்து நார்மலைஸ் பண்ண மாட்டோமா? அடுத்து ஒரு வீடியோ வருது, அதை பாருங்கள். இந்த பொய்யானா இருக்கா பாருங்கள், எப்பா என்ன ஃபேக்கு, பேசுகிறதெல்லாம் பேசிட்டு ரெட் கார்டு கிடைச்ச உடனே அப்படியே அந்தர் பெல்ட்டியா வரண்டி இரு, உனக்கு அடுத்த வீடியோவில் வர இரு. ஸோ காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அந்த டைமில் நீங்கள் திவ்யா அவர்கள் கத்தியிருப்பாங்க, ஏய் எல்லாமே உன்னால் தாண்டி வெளில போடி முதல்ல அப்படின்னு இருப்பாங்க. கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க, நீ வெளில போய் பாரு, எல்லாத்தையும் பாரு அப்படின்றாங்க. வினோத் அப்பயும் சொல்கிறார், நாசமாயிட்டியடா, போயிட்டியடா, வாழ்க்கையே தொலைச்சிட்டியடா, ரொம்ப நாளாகவே அவர் சொல்லிட்டு இருந்தாருங்க. ஸோ கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அஃபிஷியலாக வெளியே போயிட்டாங்க. வெளியே போகிற நேரத்தில் வந்து கானா வினோத் அவர்கள் வந்து கமருதீனுக்காக அழுததாக சொல்லப்படுது. கமருதீன் அவருடைய வாழ்க்கையை நினச்சி எவ்வளோ பெரிய அசிங்கங்க இது பயங்கரமான இன்சல்ட்டுங்க இது. யோசிச்சு பாருங்கள், ஒரே சீசனில் 2 கண்டஸ்டன்ட், அதுவும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ரெட் கார்டு. எப்படிப்பட்ட வரலாறுல பார்வதி பெயர் இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட, நம்ம சர்வைவர்னு ஒரு ஷோக்கு போனோம், அசிங்கப்பட்டு வெளில வந்தோம், பேர் நாரி போச்சு. அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டு அங்கேயும் நம்ம பேரை கெடுத்துக்கிட்டோம். மக்கள் யார் பார்த்தாலும் காரி துப்புற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஷோக்கு நம்ம வந்திருக்கோம். அட்லீஸ்ட் இந்த ஷோவில் வந்தாச்சும் நம்ம பேரை காப்பாற்றணும், நமக்கு மேலே இருக்க இமேஜை மாற்றணும். இப்போ வந்து இவங்க ரம்யா, அந்த பொண்ணு வந்து எதுக்காக வந்துச்சுன்னா தான் பேரை மாற்றணும், ரெக்கார்ட் டான்ஸ் ரம்யான்ற பேரை மாற்றணும், அதுக்காக வந்துச்சு, அப்படி தான் சொல்லுச்சு. ஆனால் அதுக்காக அவங்க என்னமோ முடிஞ்சதை பண்ணாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து தான் பேரை மாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால்
வெளியில் வந்த ரம்யா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்தை பயன்படுத்தி தன்னுடைய சம்பளத்தை உயர்த்திட்டாங்க. ரெக்கார்ட் டான்ஸ் தான் ஆடுறாங்க. இப்பயும் என்ன கொஞ்சம் நாகரிகமான உடைகளை போட்டுக்கிட்டு சம்பளத்தை உயர்த்திக்கிட்டு கொஞ்சம் எலைட்டாக மாறிட்டாங்க. இப்போ முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷோக்கு 10,000 ரூபானா இப்போ இந்த ஷோவில் இனிமேல் வரக்கூடிய ஷோக்கு வந்து 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் அப்படி பேமெண்ட்டு, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பேமெண்ட்டு. ஸோ இதுக்காக தான் அவங்க பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. மற்றபடி அவங்க பேரை மாற்றுறதுக்கெலாம் வரல. அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பொண்ணு மாதிரி இத்தனை நாளாக சோஷியல் மீடியாவில் நமக்கு வந்து கெட்ட பேர் இருக்குது, நம்ம பேரை வந்து நல்ல பேராக மாற்றணும், மக்களுக்கு நம்மளை பிடிக்கணும். இப்போ இந்த பிஆர் டீம்லாம் என்ன ஆக்டிவிட்டியில் என்ன டாஸ்கில் இறங்கிட்டாங்க அப்படின்னா, கமருதீன் வந்து இவர் சபரி வந்து காலால் எட்டி ஒதிக்கும் போது ஏன் நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கல, கமருதீன் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணும்போது ஏன் ரெட் கார்டு கொடுக்கல, இவர் கானா வினோத் வந்து சண்டை போடும்போது ஏன் ரெட் கார்டு கொடுக்கல, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் அது வேற இது வேறடா. அது டாஸ்கில் அடிபட்டுச்சு, இது பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே தள்ளி விட்டது கூட சேனலுக்கு வந்து பெரிய மேட்டராக இருக்காது. ஏன்னா மலையாள பிக் பாஸ்லேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தெலுங்கு பிக் பாஸில் அதை டாஸ்கில் ஒரு அட்வான்டேஜாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆட்டோ வச்சுருந்துருக்காங்க, நீங்கள் வந்து தள்ளி விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூலே இருக்குது. ஸோ கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டதுனால ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. எதுக்காக ரெட் கார்டு மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசின வார்த்தைகள், பேசின பேச்சுகள், விக்கல்ஸை மிரட்டினது, திவ்யா கிட்ட பண்ணது, சுபிக்ஷா மூஞ்சிக்கு நேராக காலை தூக்கி வச்சது, சாண்ட்ராவை இல்லாத பொல்லாத வார்த்தைகள், ஒரு அதான் காமம் பண்ணி தானே குழந்தை பெற்றீங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள், அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் விளைவாகத்தான் இவங்களுக்கு ரெட் கார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை செஞ்சுருக்கணும். ஆனால் சேனல் கடைசி நேரம், அதாவது இதுக்கப்புறம் இவங்களோட கண்டென்ட் தேவையே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இதுக்கு மேலேயும் இதை பொறுத்துக்க முடியாது. அதாவது ஒரு லிமிட்டை, ஒரு பவுண்டரியை கிராஸ் பண்ணிட்டாங்க அவங்க. இதுக்கு மேலேயும் நம்மளால் இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனால் ஸ்டேஜ் ஏற்றாமல், ஏவி கூட ப்ளே செய்யாமல், பின்பக்க வாசலில் வந்து போகிறது, அங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நாளைக்கு ரோட்டில் போகும்போது சக மனுஷங்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, ஆப்போசிட்டில் ஐயோ இவ்வளோ அச்சி அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா, இதெல்லாம் இவங்க யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? சுயமரியாதைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காச்சும் ஐயோ வெளியில் போனால் 4 மக்கள் நம்மளை வாழ்த்தணும், நம்மளை வந்து தூத்தக்கூடாது அப்படின்லாம் இவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இவங்க வீட்டில் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, பார்வதி அம்மா எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு பார்வதி அம்மா வந்து விஜய் சேதுபதியை தான் அசிங்கமாக திட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் எப்படி வந்து என் பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம், என் பொண்ணு அப்படி, என் பொண்ணு இப்படி, அப்படி பேசினாலும் வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த சைடு கமருதீன் இருக்கிறது ஒரே ஒரு அக்கா, ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, அதாவது கண்ணதாசன் பாட்டு ஒன்று இருக்குங்க, அந்த பாட்டு தான் வந்து கமருதீனுக்கு வந்து பொருந்தும். பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, அந்த பாட்டு தான் இவங்களுக்கு பொருந்தும். இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, சும்மா சொல்லலை. கமருதீன் இருக்கிற இடத்துல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கமருதீன் ரேஞ்சே வேற. இருக்கிற இடத்துல இல்லாமல் எங்கே சேரக்கூடாதோ, எங்கே போகக்கூடாதோ. இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்ன? சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு வந்து கருடன் பார்த்து கேட்குது. ஏன்னா பாம்புக்கும் கருடனுக்கும் ஆகாது. பாம்பு வந்து கருடனுடைய இறை. சிவன் கழுத்தில் இருந்து கேட்கறதுனால அந்த கருடனால் சிவன்கிட்ட போய் சண்டை போட முடியாது. சிவன் கழுத்தில் இருக்கிறதுனால அந்த பாம்பு சேஃப். ஸோ அந்த பாம்பு அப்போ வந்து என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்கும் பொழுது கருடன் வந்து நான் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாருமே சௌக்கியம்தான்ப்பா அப்படின்னு சர்க்காஸ்யமாக சொல்லிட்டு போகுது. நீ அங்கே இருக்கிறதுனால நீ சேஃபு, இல்லைன்னா நீ வந்து எனக்கு இறதான் அப்படின்றத அது சொல்லிட்டு போகுது. ஸோ இதுதான் நம்ம சொல்ல விரும்புகிறது. எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். தேவையில்லாத இடத்துக்கு போனால் இதுதான் நடக்கும். சத்தியமாக எனக்கு வந்து கொண்டாடணும் போல் இருக்குது, எனக்கு வந்து கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடணும் போல் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த மனிதாபிமானன்றதில்ல நமக்கும் இருக்குல்ல நிறையா. அந்த ஒரு மனிதாபிமானம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னை இடிக்குது, வேணாம். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்.
என்னதான் இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 பேர் எவிக்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும்ல, அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் இருக்கும்ல. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் என்னை இடிக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி மாதிரி நான் இருந்திருந்தேன், இந்நேரத்துக்கு அரவிந்த் ரேஞ்சே வேறு. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.